ஹாய் லோ பேட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க, சிஸ்டர் ஒன் டே விளாக் போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி அம்மா வீட்டில் இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி ஒன் டே விளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ரித்துக்குட்டி என் கூட சேர்ந்து எழுந்திரிச்சிட்டேன். ஸோ வந்து என்னை எழுப்பி விட்டா மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7-9 ஆகுது. இப்போ தான் எழுந்திரிச்சு சுந்தர் தூங்கிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? நீங்கள் நான் இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாம். ரித்துக்குட்டி இப்போ தான் எழுந்திரிச்சு வந்தோடனே தண்ணி பார்த்தோடனே ஒரே விளாட்டு. அம்லே வா, வரமாட்டியா? என்னாச்சு? ஆ சரி, அப்புறம் வா. ஆனால் மாமா வர்றேன், தர்ஷா மாமா வர்றான் பாரு. தர்ஷா இங்கே வா, இத்து சேட்டை பண்ணுறான் பாரு. ஐய் வா, அப்பா எழுப்புவோமா? ஆ அப்புறம் ஆ சரி. தண்ணியில் தண்ணியை கொட்டிட்டியா? என்னடி பண்ற? இங்க வா மொட்டை பாஸ். போ 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 போ. ஓகே பாய். இருத்துமா பாய் சொல்லு. பாய் பாய் சொல்றி அம்மலே. பாய். சரி ஓகே, அம்மா போகிறேன், பாய். ஸோ ரித்து இப்போ தான் எழுந்திரிச்சாங்க. எழுந்திரிச்சோடனே எங்கள் அம்மா பக்கெட்டில் தண்ணி வச்சுருந்துருப்பாங்க போல். அதை பார்த்துட்டு ஓடி போய் விளாண்டுட்டுருக்கிறான். இப்போ தூக்கணும் அழுவான், பட் இருந்தாலும் தூக்கணும். லைட்டாக சளி பிடிச்ச மாதிரி இருக்குது. நேற்று மார்னிங் அங்கே ஊரில் குளிக்கும்போது வந்து தம்பி தண்ணி தூக்கி பிடிச்சிட்டான், குளிக்கிற தண்ணியை, உப்பு தண்ணியை. ஸோ அப்போவே நினச்சோம் ஓகே சளி பிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி. பட்டு லைட்டாக மூக்கு ரொம்ப லைட்டாக ஒவ்வொரு ட்ராப்ஸாக விழுகுது. பார்ப்போம். சரி இப்போ போய் சுந்தர் எழுப்பலாமா? எடுத்து அப்பா போய் எழுப்புவோம். அப்பா எழுப்புவோமா? அப்பா எழுப்புவோமா? ஆ நான் வீடியோ எடுக்கிறேன்னு திட்டுறான்னு நினைக்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலை. பா பா பா. ஏ நாய், ஓ நாய், ஆய் குட்டி நாய். இது அப்புறம் நாய்க்குட்டி பாரு, அம்மள நாய்க்குட்டி. ஓ இங்கவா கடிச்சிரும். இது ஓ பத்துறாராம். ஓ சரி அம்மா போட்டுமா, உள்ள போட்டுமா அம்மா? என்னம்மா எங்க வர? டெய்லி இவனை சமாளிக்கிறது பெரிய பொழப்பா இருக்குது எங்களுக்கு. ரொம்ப சேட்டை பண்றான். இப்போ வந்து மசாலா அரைக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், மசாலா கேட்க வந்தோம். இப்போ தம்பி ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கான், குட்டி பையன். ஸோ அப்படியே ஒரு குட்டி வேலையா வந்தோம். இப்போ போகிறோம் கடைக்கு. எப்போ போகும்போது என்னன்னு காட்டேன் பாருங்க. மூக்கு ஒழுகுது. மூக்கு ஒழுக ஆரம்பிச்சிட்டு. ஆமா, அது என்னன்னு தெரியல, மூக்கு ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா நடந்து போய்கிட்டு இருக்கோம் கடைக்கு. அத்தை வந்துட்டு அங்கே மசாலா அரைக்க போயிருக்காங்க. வீட்டிலலாம் எப்படி? உங்கள் வீட்டில் என்னடி மசாலா? அங்கே அமதாரத்தில் கடைக்கு தான் இப்போ வந்திருக்கோம். உள்ளே போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு. ஓ தடி கால் தட்டிட்டு
வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தோம். என்ன பார்க்க வந்தீங்க? இங்கே தான் வந்திருக்கோம். வாஷிங் மிஷின் என்ன தரமாக இருக்குது வாஷிங் மிஷின்லாமே. ஃப்ரிட்ஜு வந்து ஏர் கூல் ஜப்பான் ஏர் ஃப்ரிட்ஜு. பெரிய ஃப்ரிட்ஜாக தான் இருக்கு. என்ன என்ன ஃபேன்? என்ன ஃபேன்? சீலிங் ஃபேன் வேணும். சீலிங் ஃபேன் கொடுங்க. இந்த மாதிரி சைஸில் பார்க்கத்தான் வந்திருக்கும். இது இந்த மாதிரி தான் பார்க்கணும். அவர்களுக்கு இது 34,000 ரூபா. எல்ஜியா? ஆமாம். மினி ஃப்ரிட்ஜு. இது வந்துட்டு நல்லா இருக்கு. சின்னதாக அழகா இருக்கு. மினி ஃப்ரிட்ஜ். இந்த அருளுக்கு இந்த இருக்குல்ல, இந்த இருக்கு பாரு. இதுதான் இந்த வாஷிங் மிஷின் தான். இது என்ன கம்பெனி? ஹையர் தானே? இதுதான் பார்க்கணும். அப்புறம் நான் இதில் பார்த்தேன்னா இதில் கூகுளில் ஹையரில் இந்த ஃப்ரிட்ஜு தான் பார்த்தேன். நைட்டு பார்த்தியா? மேலே ஃப்ரீசர் இருக்கும். மேலே ஃப்ரீசர் இருக்கும். கீழே வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ் வச்சுக்கிறது. கீழே தான் ஃப்ரீசர் வருமான. இதில் ஆப்போசிட்டு பார்த்தியா? கடைக்கு வந்துட்டோம் ஃபேன் பார்க்கறதுக்கு. இப்போ ஃபோனுமே இருக்குது பாரு. செகண்ட் ஹேண்டில் இருக்கோ புது ஃபோனு. இந்த கடையிலலாம் ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி இல்லை. இங்கே சாம்சங் இருக்குது, வேர்பூல் இருக்குது. நம்ம வந்து இப்போதைக்கு இந்த ஃபேன் தான் பார்க்க வந்தோம். அப்படியே சும்மா அருள் பால் காய்ச்சிக்கும் சும்மா பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்கேன். ஃபேன் பார்த்தீங்கன்னா டிசைனுக்கு தகுந்த மாதிரிக்கு ரேட்டு 4 ரூபாலேருந்து 5 ரூபா வரைக்கும் இருக்குது ஒரு ஃபேனுக்கு ஊற்றுறதுக்கு ரேட்டு. பார்த்துக்கோங்க. எடுத்து போட்டோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? ஜூஸ் குடிக்கும். ஏன் அங்கே என்ன ஜூஸு? ஜூஸ் எங்கள் அம்மா அந்த கடையில் வேண்டாம், அந்த கடையை பார்த்தோம். ஓ, அப்போ நீங்கள் வந்து இந்த கடையிலலாம் குடிக்க மாட்டீங்க? அப்படி இல்லை, எங்கள் அம்மா நீ குடிக்கிறதுக்காண்டி மரமனுக்கு இந்த கடையில் ஜூஸ் வேண்டாம், வேறு பெரிய கடையில் போய் குடிப்போம் அப்படின்ட்டா. ஸோ இந்த வழியாக நம்ம நேராக போனோம்னா என்ன வரும் அப்படின்னா, வந்துட்டோம்னா நேராக கோயில் வாசலுக்கு வந்தாச்சு பாருங்க. இங்கே ஒரு கடை இருக்குல்ல. எந்த கடைக்கு? உனக்குள்ளதான் உள்ள இருக்கோ திவ்யா? திவ்யா போ உள்ள போறோம். கடைக்கு ஜூஸ் குடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். ஃபேமஸான ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். திவ்யா கடை பேர் வந்து திவ்யா. சங்கரங்கோயிலில் ஃபேமஸான கடை. ஸோ இங்கே தான் வந்து சுபா எப்பயுமே ஜூஸ் குடிப்பாலாமா. ரோஸ் மில்க் ஒரு பாதாம் 3 எக் பப்ஸ். அவ்வளோதான். ரோஸ் மில்க் பாதாம் ரோஸ் மில்க் இதெல்லாம் இருக்கும். சூப்பராக இருக்குது. எங்காச்சும் சுப்ரபாதத்தில் குடிக்கிற மணிக்கு இது வேண்டாம். நீ சாப்பிட்டு அதில் பருப்பு பாதம்லாம் போட்டுப்பாங்க. நல்லா தான் இருக்கும். அது சவச்சு முடிக்கிறேன் போர் அடிச்சோம். முட்டையில் பாருங்க. ஓகே, ஒரு இதில் அடிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு வந்துட்டு எதில் அடிட்டு கிளி ஜோசியம் பார்க்கறது இல்லை. அங்கே வரைக்கும் கிளி ஜோசியம் பார்க்கறதுக்கு கைரேகை பார்க்கறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் வந்தேன். கிளி ஜோசியம் கைரேகை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கேன். எனக்கு இது மேலெல்லாம் சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட், ஜாலியாக இருக்கும். ஸோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் அப்படியே வந்துட்டோம். ஸோ வீடியோ எடுக்கலை, ரொம்ப டயர்டு. அப்படியே படுத்துட்டோம். இப்போ தான் சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்குள்ளே வந்து கிடக்கும்.
ரித்து தூங்கிட்டு இருக்கான், ட்ரெஸ்ஸு போடலை, இப்போ பேம்பஸ் போட்டு படுத்து கிடக்குறான். ஸோ அப்பாவுமே இப்போ தான் வந்தாங்க வீட்டுக்கு, அதனால தான் வீடியோ எடுக்கல. அங்கேருந்து காய்கறி வாங்கிட்டு அப்படியே ட்ராவலிங்லேயே கரெக்டாக இருந்தது, வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் டைமிங்கே இல்லை. ஸோ அதனால தான் ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே இப்போதான் இளந்தரை கொண்டாந்து வரோம். இங்கே நாங்கள் ஒரு நாளைக்கு கொண்டே விளாக்கு போடுறோம். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் ரித்து சின்ன சின்ன இப்படி சேட்டப் பண்ணியிருப்போம். ஸோ அதையும் பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.